welcome to my Tamil King channel. நம்ம சேனலை விட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 2025 ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இவ்வளோ 2 கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, இவ்வளோ 5 கான்ஃபிடென்டாலாம் இருந்துச்சு. டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓப்பன் போர்ட்லையும் 9 வந்திருக்கு. ஸோ ஒரு ஆள் எல்லாம் கூட பாஸ் இருக்கு. 927 கூட கொடுத்துருக்கோம். 925 ஜஸ்ட் போயிருக்கு. அதாவது நம்ம ஒரு நாள் எடுத்தோம் அப்படின்னா மறுநாள் அடிச்சிடறாங்க. பட் மறுநாளும் ரொம்ப பெஸ்ட்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பிகாஸ் நமக்கு ஆல்மோலி 95 தான் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு ரிசல்ட் தான். இன்னைக்கு பெஸ்ட் ரிசல்ட்லாம் இல்லை சொல்கிற அளவுக்கு, ரொம்ப மோசமான ரிசல்ட்லாம் இல்லை, நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு. என்ன ஒரு விஷயம், ஃபுல் வினிங் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஃபுல் வினிங் மிஸ் பண்ணிட்டோம். டெக் நம்பர்ல 9-5 பாஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் சப்போர்ட்ல 9 பாஸ் இருக்கு, 9 பாஸ் இருக்கு, 5 பாஸ் இருக்கு. 9th மேட்ச் சொல்லி அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொல்லி 9th மேட்ச் கூட வரலாம் கேம்ல சொல்லி அதே மாதிரி ஏசில் சூப்பரா 95 பாஸ் ஆச்சு. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். இது மட்டும் இல்லாமல் போர்டு வைஸ் ஏ போர்ட் பாஸ் இருக்கு. ஏலையும் பேலையும் 5-5 வச்சிட்டோம். அது அப்படியே உள்டாவை போர்ட் சேஞ்ச் ஆகி சீக்கு போயிடுச்சு. எனிவே டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல ஒரு இடம் பாஸ் இருக்கு. சாரி, ஏ போர்ட் பாஸ் இருக்கு. அண்ட் பெஸ்ட் நம்பர் வைஸ் நமக்கு ஓப்பன் பாஸ் இருக்கு. 9B5 போர்ட் சேஞ்ச் ஆகி சீக் போயிடுச்சு. 3 ஜஸ்ட்மிஸ் இல்லைதான், என்ன பவர்ல அந்த மாதிரி போச்சு. 759 பார்த்தீங்கன்னா 7/2 அந்த மாதிரி போச்சு. எனவே இன்னைக்கு நல்ல ரிசல்ட் தான். பிகாஸ் நமக்கு டிக் பண்ணி கொடுத்தா எல்லா இடமும் பாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் டிக் பண்ணி கொடுத்த பாஸ் இருக்கு. போர்ட் வைஸ் ஏ டிக் பண்ணி கொடுத்த பாஸ் இருக்கு. பெஸ்ட் நம்பர்ஸ் டிக் பண்ணி கொடுத்தா அதுலேயும் ஏ போர்ட் பாஸ் இருக்கு. ஸோ ஓகே தான், 2 போர்ட் வின்னிங் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பாஸ் ஆனதுனால கரெக்டாக அன்லைன் பண்ணி கொடுத்த 95 கேம்ல வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து 9-5 மேட்சிங் நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதா? பிகாஸ் உங்களோட கேம்லேயே 9-5 மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக டபுள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ ஓகேனா இன்னைக்கு ரிசல்ட்டு என்ன, அந்த இதுக்குள்ள ஒரு ஃபுல் வினிங் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இன்னையோட ஃபுல் வினிங் மிஸ் ஆகி போச்சு. 9-5 கரெக்டாக எடுத்துச்சு. ஸோ 9-25 சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டோம். இது பார்ப்போம். பெட் லெக் டுமாரோ நாளையோட ரிசல்ட் இந்த அளவுக்கு போஸ்லாம் ரிசல்ட் நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக போல அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் செக் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ பேட்டர்ன் வைஸ் நல்ல ரிசல்ட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓகே தான். இன்னொரு பேட்டர்ன் சூப்பர் பாஸ் இருக்கு. ஆக்சுவலி ஒரு நாள் பேட்டர்ன் பாஸ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டினியூ ரெகுலராக பாஸ் ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ நமக்கு நேற்று எஃப்எஃப் ட்ரோல ஒரு 1-6 கொடுத்துருந்தேன் கால்குலேஷன் வைஸ். அது சூப்பராக பாஸ் ஆச்சு. டபுள் மேட்சிங் 6-1 கூட பீஸில் பாஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஒரு 9-4 கிடைச்சது. செகண்ட் கால்குலேஷன் ஒரு 2-7 கிடைச்சது. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதுக்கு டபுள் மேட்சிங் எடுத்துக்கோங்க. 92, 97, 42, 47, 94, 27 இந்த மாதிரி மேட்சிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கரெக்டாக 92 நமக்கு ஏபியில் சூப்பர் அவுட் புட் ஆச்சு. 4 நம்பர்ல 2 நம்பர் பாஸ் சொல்லி இந்த அதே மாதிரி பாஸ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா வினிங் வாங்கிக்கலாம். அது தவிர 905 மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 925 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சென்டர் போர்டில் ரொம்ப ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும். ஸோ பேட்டர்ன் ரெகுலர் வினிங் தான் கிடைச்சிட்டு இருக்கு. எப்பவுமே கிடைக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ பேட்டர்ன் வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு அடுத்து நல்ல ரிசல்ட் ஃபுல் வினிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டர்ன் வைஸ் இல்லை கெஸிங் வைஸ் நமக்கு ஃபுல் வினிங் வந்து கிடைச்சிடும். ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் ஒரு 3 நாள் பார்ப்போம். ஓகேவா? 8, 9, 10 இந்த 3 நாளைக்குள்ள ஒரு ஃபுல் வினிங் நம்ம கொடுத்ததா இருக்கணும். பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அந்த கண்டிப்பாக போகலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் யாரும் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேரளா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்து வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தெல்லாம் இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் அவுட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 40 ஸ்க்ரீன்ஷாட் வந்துருந்துச்சு. 40 அப்படிங்கிறது ஓகே இல்லையா? பிகாஸ் 48-50 ஸ்க்ரீன்ஷாட் வருது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு. பிகாஸ் நம்ம சேனலில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6 months பிஃபோர்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 25,000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. 600 கமெண்ட் வந்துருந்துச்சு. பட் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. பிகாஸ் நமக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், திடீர்னு மானிட்டைசேஷன் டிசபிள் பண்ணிட்டாங்க. அப்புறம் வீடியோ என்னால் ஃபர்தராக போட முடியாமல் போச்சு. இடையில எனக்கு த்ரோட் பெயின் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதனால என்னால் ஒரு 1 month 2 month பக்கமாக வீடியோவை கண்டினியூ ரெகுலராக கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பழைய ஃபார்முக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட பெஸ்ட் கெஸிங்ஸை கொடுங்க. பிகாஸ் நீங்கள்
உங்களோட பெஸ்ட்டான கெஸிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்குறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, டெய்லி இவங்க நேம் மென்ஷன் பண்ணுறாங்க, அப்போ இவங்க வின்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு வகையில் லவ்ஸ் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட பெஸ்ட்டான கெஸிங்ஸ் டெய்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னியோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டில் யார் எப்படி எப்படி வின்னிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9-25 இல்லையா. ராஜா பார்த்தீங்கன்னா 5-2 மேட்ச் சூப்பராக சொல்லியிருக்காங்க. 2 போர்ட் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். இந்த ஹேட்ஸ் ஆஃப். ஒரு சில பேர் ஆறுதலாக சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அப்படிங்க மாதிரிலாம். உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாராலையும் இந்த மாதிரி ஆறுதல் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி இருந்துமே நிறைய பேர் திட்டினாங்க. சரி, ஓகே, அது பரவாயில்ல. நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்ததை நோக்கி நம்ம போவோம். அப்போ தான் நம்மளால ஃபுல் வினிங் ஈஸியாக சீக்கிரமாக வாங்க முடியும். அண்ட் மொய்தீன் குட்டி பார்த்தீங்கன்னா ஆல் 5 மேட்சஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. 5 நமக்கு சூப்பராக சி போல பாஸ் இருக்குது, நல்ல ஒரு கணிப்பு. மணிகண்டன் வந்து ஆல் போல் 0-5 சொல்லியிருக்காங்க. 5 சி போல பாஸ் இருக்குது, பி செப்பரேட் 2 பாஸ் இருக்குது. செப்பரேட்டாக 2 போல வினிங் கொடுக்குறது சூப்பரான ஒரு விஷயம். அது வேலை ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. செல்வா கவி பார்த்தீங்கன்னா B9C9 சொல்லியிருக்காங்க. ஓப்பன் போச்சிங் இந்தியா சென்விட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். பாபு பார்த்தீங்கன்னா 5-2 மேட்சஸ் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. 2-5 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் போச்சு, விட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். அருண்குமார் ABC 9 சிங்கிள் ஷூட் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் போலிங் 9 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப் அருண்குமார். ஓப்பன் 9 சூப்பராக பாஸ் இருக்குது. ஃபிங் டேப்லஸ் பர்ஃபார்மன்ஸ் அதை கூட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சந்திரகுமார் சி போல் 2 சொல்லியிருக்காங்க. போ சேஞ்ச் ஆகி பிக் போச்சு, விட்ஸ் ஓகே, நல்ல மேட்சிங். அண்ட் தனபால் மணி பார்த்தீங்க அப்படின்னா 95 மேட்சஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். விஷால் பார்த்தா ஓப்பன் 9 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். பழனிசாமி ஆன்லைன் சிங்கிள் ஷாட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 9 ஓப்பன் போர்டில் பாஸ் ஆச்சு. வெல்டன் பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். கோபிநாத் 5-9 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் கண்ணன் வந்து ஓப்பன் 9 சிங்கிள் ஷாட்டில் வேறு மேட்சிங் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ துரை பார்த்தீங்கன்னா 59 மேட்சஸ் சூப்பர் இருந்துச்சு. பிகாஸ் 59 அப்படி ரிவர்ஸில் 95 சொல்லிட்டு கேமில் வந்திருக்கு இல்லையா. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். செந்தில்குமார் ஓப்பன் 9 சிங்கிள் ஷாட்டில் வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஷாட்லாம் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப். ABC அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதில் ஓப்பன் போர்ட் சூப்பராக பாஸ் இருக்குது. ஃபிங் டேப்லஸ் பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சாமிநாதன் ஓப்பன் 5 சொல்லியிருக்காங்க. போ சேஞ்ச் ஆகி சிக் போச்சு, விட்ஸ் ஓகே. இளங்கராஜ் C2-9 சொல்லியிருக்காங்க. அப்படியே போ சேஞ்ச் ஆகி ஏக்கு 9 பிக்கு 2 போச்சு, விட்ஸ் ஓகே. கேமில் 2-9 வரும்னு சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம். அந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப். இளங்கவன்ராஜ் கண்டினியூஸாக நல்ல கூட்டு வரீங்க. அப்படியே கண்டிப்பாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. கேஎல் த்ரெடிஷ் கெஸிங் அப்படிங்கிற ஐடியில் ஆன்லைன் சிங்கிள் ஷாட் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வேல்யூ பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். அது மட்டும் இல்லாமல் 58 மேட்சிங் ஆல்சோ வெல் நல்ல வச்சு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் காலிதுரை டிரைவ் மேட்சிங் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. பிரபாகரன் 24, 28, 20, 26 எல்லாமே ட்ரை பண்ணிக்கிங்க. 24 மட்டும் விட்டுட்டீங்க. இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு ட்ரை. எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா 5-2-5 மட்டும் தான் கேமில் சொல்லிட்டு கிடைக்கிது பெரிய விஷயம். இந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப். 0-2-0 ட்ரை பண்ணியிருந்தாலும் 5-2-5 செப்பரேட்டாக வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப். பிசி சூப்பராக பாஸ் இருக்குது. ஸோ எம்ப்ராய்டரி கண்டினியூஸாக நல்ல எப்பவுமே நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் இதில் சிவா பார்த்தீங்கன்னா செப்பரேட் 5 சூப்பராக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். மைதீன் பாஷா பற்றி சொல்ல வேணா சூப்பரான கெஸ்ட் ரோல் புல்ல 2 மேட்சஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ட் வனிதா ஓப்பன் 2 சொல்லியிருக்காங்க. போச்சு விட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் குத்து 9-6 ஆல் போர்ட் வரலாம் சொல்லியிருக்காங்க. 9 வந்திருக்கு. ஃபிங் டேப்லஸ் பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். அண்ட் விமல்ராஜ் B2 சொல்லியிருக்காங்க. பி போர்டு செப்பரேட்டா 2 வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். இந்த வேலை ஹேட்ஸ் ஆஃப். பன்னீர்செல்வம் ஓப்பன் 5 B5 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ போ சேஞ்ச் ஆகி C-க்கு 5 C9 அப்படியே போ சேஞ்ச் ஆகி ஏக்கும் போச்சு, விட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். சிவா பார்த்தீங்க சி செப்பரேட் 5 சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் பிரகாஷ் பார்த்தீங்க ஆல் 9 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 9 நமக்கு ஓப்பன் போல் பாஸ் இருக்கு. ஃபிங் டேப்லஸ் பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். தந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அந்த ஜெய் கணேஷ் பார்த்தீங்கன்னா ஆல் போல் 7 சப்போர்ட் 2 சொல்லியிருக்காங்க. 2 சூப்பராக பாஸ் இருக்கு. சென்று போல நல்ல ஒரு கணிப்பு. வாழ்த்துக்கள். மாயாகிருஷ்ணன் ஆல் 2 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் 2 நமக்கு சென்று போல பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். செல்வராஜ் B செப்பரேட் போல சூப்பராக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 2 சூப்பராக பாஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். வெண்ணிலா பார்த்தா ஆல் 0-2 சொல்லியிருக்காங்க. 2 நமக்கு ஓப்பன் பி போல சூப்பர் பாஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த TN41 கோமன் C9 சொல்லியிருக்காங்க. போ சேஞ்ச் ஆகி ஹிட் போச்சு, விட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். யூஸ் அப்படிங்கிற இடையிலிருந்து 2-5 மேட்சஸ் சூப்பர் செய்ய வாழ்த்துக்கள். அண்ட் தென் காலிதுரை பார்த்தீங்கன்னா 9-5-9 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 95 மேட்சஸ் சூப்பர் செய்ய கங்க்ராச்சுலேஷன். தந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதெல்லாம் ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா 9 மேட்சும் ட்ரை பண்ணிக்காங்க. வாழ்த்துக்கள். துரைராஜ் பார்த்தீங்கன்னா 5-9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 59 கேமில் வந்திருக்கு. ரிவர்ஸில் போயிருக்கு, விட்ஸ் ஓகே. ராஜா பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் சூப்பர் இருக்காங்க. லீஷன் ரிவர்ஸில் போச்சு, விட்ஸ் ஓகே. பாஷா பார்த்தீங்கன்னா BC 95 சொல்லியிருக்காங்க. ஏசிக்கு வந்து விட்ஸ் ஓகே. 95 கேமில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப். செந்தில் பார்த்தீங்கன்னா B9 சொல்லியிருக்காங்க. போ சேஞ்ச் ஆகி ஏக்கும் C2 போ சேஞ்ச் ஆகி பிக்கும் போயிருக்கு. விட்ஸ் ஓகே, நல்ல ஒரு மேட்சிங் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தந்து ஷேர் பண்ணிங்க. பாஷா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 5-9 மேட்சஸ் சூப்பர் இருக்காங்க. லீஷன் வந்து சில்வர் ஜெனிஃபர் B2 செப்பரேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இதாக பார்த்தீங்கன்னா 9-9 சொல்லியிருக்காங்க.
925 சென்டிபூட் ஜஸ்ட் 1 நம்பர்ல ரொம்ப மாடி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கண்டிஷன் குட்டி பத்தி சொல்லியான சொல்றாங்க சார். ஓபன் 2 சொல்லிருக்காங்க. பூச்சிங் ஜாக் பிக் போயிருக்கு. எனவே ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குணசேகர் ஆல் போல் 6-2 சொல்லிருக்காங்க. 2 சென்டிபூட் வந்திருக்கு. ஃபிங் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாலிக்கு சங்கர்ஷேகர் ஆன்லைன் சூப்பர் மேட்ச் பிகாஸ் 9 நமக்கு ஓபன் போர்ட்ல பாஸ் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சையத் பத்தி சொல்லுவேன் சொல்றாங்க சார். ஆல் போல் 1 சொல்லிருக்காங்க. 5 சூப்பரா சிபுல பாஸ் இருக்கு. கண்டிப்பா சையத் எப்பவுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் சையத் தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் கிசன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதில் சிவகுமார் பார்த்தீங்கன்னா 925 ரிசல்ட் இல்லையா. ஸோ 9 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆல்சோ சிவகுமார் வந்து 2 ஆல் போலில் சூப்பராக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் 9 பாஸ் இருக்குது. C2 அப்படியே போச்சு எனக்கு பீக் போயிருக்கு. இட்ஸ் ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ் ரெகுலர் கொடுத்து வரீங்க. அப்படியே கன்சிடர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ராமலிங்கம் ஓப்பன் 9ல் வேலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்ஷனில் 9ல் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அது ஹேட்ஸ் தந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வேறு C2 சொல்லிக்காங்க. போச்சு எனக்கு பீக் போயிருக்கு. இட்ஸ் ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பைக்கை பற்றி சொல்ல வேணா சூப்பரான கேஸ். 92 மேட்ச் சூப்பராக சொல்லிக்காங்க. பிகாஸ் 92 கேமில் வந்துருக்கு இல்லையா. ஸோ நல்ல ஒரு கணிப்பு வாழ்த்துக்கள். ராஜனல் ஆல் 7-1 பாலராமன் 9 மேட்ச் கூட ட்ரை பண்ணிக்கிங்க. விட்ஸ் ஓகே. தென் இதெல்லாம் கே அப்படிங்கிற மாதிரி ஐடியிலேருந்து C75 சிங்கிஷோட வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களோட நிமிஷம் படிங்க இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் தென் அதில் ஜாய் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 9 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் 95 கேமில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த வீல் ஹேட்ஸை உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கோபாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஆல் 2 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 2 நமக்கு சென்டர் போல் பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ராஜாதுரை ஆல் 1-5 சொல்லியிருக்காங்க. 5 நமக்கு சிபூல் சூப்பர் பாஸ் இருக்குது. வாழ்த்துக்கள். தீனா பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 9 அப்படியே கேமில் வந்து ஃபிங் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். திருப்பதி பார்த்தீங்கன்னா ஆல் 5 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 5-2 நம்பர் கேமில் வந்துருக்கு. வாழ்த்துக்கள். யூசர் அப்படிங்கிற ஐடியில் எம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 50 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் கேமில் 9-5 அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் வந்து விட்ஸ் ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். மணிமொழி பார்த்தா C2 8 சொல்லியிருக்காங்க. B2 மார்ச் விட்ஸ் ஓகே 2 கேமில் ஒரு சொல்லி கிடைக்கிது பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் சரத் பார்த்தா ஆன்லைன் சங்கர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஷேர் ரானா அப்படிங்கிற ஐடியில் 925 ரிசல்ட் 955 சொல்லியிருக்காங்க. சென்டர்பூட் ஜஸ்ட் 1 நம்பர் மிஸ் ஆகி போயிருக்கு. AB 95 சொல்லியிருக்காங்க. பட் ஏசிக்கு 95 வந்திருக்கு. விட்ஸ் ஓகே 95 கேமில் சொல்லிட்டு கிடைக்கிது பெரிய விஷயம் இல்லை. ஹேட்ஸ் குட்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ சிங்கிள் ஷோல் ஆல்டோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரான ஒரு ட்ரை கண்டினியூஸாக குட்டி நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பாங்க சொல்ல வேணாம். ஸோ அந்த வகையில் சூப்பராக ரெகுலராக பண்ணி கொடுத்துருவாங்க. வாழ்த்துக்கள் குட்டி தந்தவங்க பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. பாஷா பார்த்தீங்கன்னா BC 25 சொல்லியிருக்காங்க. 25 அப்படியே கேமில் BCயில் சூப்பராக பார்த்துருக்கு. ஃபிங் டேப்லெட்ஸ் மோர்லெஸ் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் குத்துப் ஆல்சோ 52 மேட்சிங் 25 மேட்சிங் எல்லாமே சூப்பர் 725 ஓப்பன் ஜஸ்ட் 1 நம்பர் ஜஸ்ட் பேர் ஃபிங் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தந்தவங்க ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 059 பாக்ஸ் இல்லையாங்க இல்லையா. ஸோ பாக்ஸ் பண்ணாமல் ரொம்ப மாடி ஜஸ்ட்மெண்ட்ஸில் போகும் 0 பல 2 வச்சுருந்தீங்க. ஃபுல் பண்ணி ஈஸியாக வாங்கிடலாம். இன்னைக்கு கங்க்ராச்சுலேஷன். B2R8 சொல்லியிருக்காங்க. 2 சூப்பர் பாஸ் இருக்கு. பிபோவில் செப்பரேட்டாக பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த ஹேட்ஸ் தந்தவங்க உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் TN கேமிங் 5 மேட்சஸ் சூப்பர் ட்ரை Udish Balakrishnan 29 matches super try பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சதீஷ். ஆல் தி சங்கேஷர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா BC 52 சொல்லியிருக்காங்க. அப்படியே 25 ரிவர்ஸில் போச்சு. விட்ஸ் ஓகே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். மாறி பார்த்தா ஆல் 9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 9 நமக்கு ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கிடைப்பேன். ஜோன் மார்னிங் 50 மேட்சஸ் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் யூசர் அப்படிங்கிற 595 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் அப்படி கேமில் வந்துருக்கு. 95 ஃபின் டேப்லெட்ஸ் மார்லஸ் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தந்தவங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் சிம்சன் 29 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். டி யூசர் அப்படிங்கிற ஐடியில் ஆல்ரெடி சொல்லலையா ஃபைனல் மேட்சிங் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் தந்தவங்க பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான கணிப்பு சிங்கிள் ஷோவில் கொடுத்துருக்கு. வேறு லெவல் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வேறு லெவல் கெஸிங் கொடுத்துருக்கு. அண்ட் உங்களோட நிமிஷம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துச்சு. நிறைய பேர் சூப்பர் டூப்பரான கணிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் மிக பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னுமே வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். பார்ப்போம். ஸோ நாளைக்கு நமக்கு நிர்மல் ட்ரா இருக்கு இல்லையா ஃப்ரைடே. ஸோ அதுக்கான கணிப்பில் ஒரு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட சூப்பரான ஒரு ரிசல்ட் நாளைக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கான கணிப்பிற்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான கணிப்புக்குள்ளே போகலாம். ட்ரா நம்பர் வந்து 370 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கெஸிங் இருக்கிறது டஃபாக ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் நல்ல ரிசல்ட் வருது, ஒரு நாள் ஃப்ளாப் ஆகுது, ஒரு நாள் நல்ல ரிசல்ட் வருது, ஒரு நாள் ஃப்ளாப் ஆகுது. இந்த மாதிரி 1 day பிஃபோர் ஆஃப்டர் கேம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது நம்மளோட கெஸிங். ஸோ அந்த வகையில் பார்க்குற டைமில் இன்னைக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நாளைக்கு ஒரு வேளை ஃப்ளாப் ஆகும் அப்படிங்கலாம் தோணுது. பட் சார்ட்டர் கட் பண்ண டைமில் கெஸிங் இருக்குது ஈஸியாக தான் இருந்துச்சு. மேபி நல்ல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் கெஸிங் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்க, உங்கள் கேமில் மேட்ச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுங்க. மேட்ச் ஆகலையா உங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ ட்ரிக் நம்பர்ஸில் 4902 இந்த மேட்ச் இப்படி எப்போ 15 மேட்ச் பண்ணிக்க. ஸோ இதுலேருந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி இப்போ உங்கள் கேமில் மேட்சிங் இருந்துச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லை நோட் பண்ணிக்கோங்க. அது போல் 4 இதுக்காக சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை. 4 வந்து வீக்லி ஷார்ட்ல ரொட்டேஷன் நம்பர். நிர்மல் ட்ரா வெள்ளிக்கிழமை பாருங்க, 4 வச்சுக்காங்க, சிங்கிள்ஸ்ல 4 வச்சுக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு வாரம் கேப் போட்டு திரும்ப 4 வச்சுக்காங்க, திரும்ப 4 வச்சுக்காங்க. ஸோ திரும்பவும் 4 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 4 ஆல்மோஸ்ட் நான் சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் 0 போன வாரம் வச்சுக்காங்க, இந்த வாரம் ரிப்பீட் கொஞ்சம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 0 சூஸ் பண்ணியிருக்கேன்.
வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபேவரான ரிசல்ட் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ 40 மேட்சிங் கூட வரலாம். 40 உங்கள் கேம் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் அன்லைன் பண்ணி கொடுத்துறேன். 2 போர்ட் பாஸ்னா 40 மேட்சிங் பாசிபிள் ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் சொல்கிறேன். அண்ட் போர்டு வைஸ் ஏ போர்டில் 5-2-7 இதில் 5-2க்கும் சான்சஸ் சொல்லியிருக்கேன். பி போர்டில் 4-9-8 இதில் 4க்கு சிங்கிள் ஷாட்டில் சான்ஸ் சொல்லியிருக்கேன். சி போர்டில் 6-1-0 இதில் 1-0 சான்ஸ் சொல்லியிருக்கேன். பட் 1-0 மட்டும் தான் இம்பார்ட்டன் அப்படிலாம் கிடையாது. சீபோர்டு பொறுத்தல இந்த 4 நம்பர்ல இருந்து தான் 1 நம்பர் கேமில் வரும். ஒரு சீபோர்ட் பாஸ் ஆகும் சொல்லிட்டு ஹோப் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீபோர்டில் நான் 6 இதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். 6 அடிச்சிருக்காங்க கரெக்டாக. நமக்கு 3 வாரம் கேப்பட்டு திரும்ப 6 வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் திரும்பவும் நமக்கு ஒரு வாரம் கேப்லேயே 6 அடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து நமக்கு இப்போவும் 3 வாரம் கேப் ஆகுது. இன்னுமே 6 வரல அப்படிங்கிறனால 6 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சீபோர்டில் 6 ரொட்டேஷன் நம்பர் வீக்லி ஷாட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சோம். அதனால 6 சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 பொறுத்தல அதுவுமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். 4 அடிச்சிருக்காங்க 2 வாரம் கேப்பில் திரும்ப 4, திரும்ப 1 வாரம் கேப் ஆகுது. சாரி, 4 அடிச்சிருக்காங்க 2 வாரம் கேப்பில் 4, திரும்ப 1 வாரம் கேப் ஆகுது. 4 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. வெயிட் பண்ணி சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் 4 வந்து ரொட்டேஷன் வந்துருக்கேன். 1 more வீக் வந்து ரிப்பீட்டில் 4 வரலாம் அப்படின்னா சீபோர்டுக்கு வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணியும் 4 சூஸ் பண்ணியிருக்கேன் சீபோர்டில். பட் பி கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான். மோரோவர் 4 வந்து நமக்கு மோரோவர் 4 வந்து நமக்கு எல்லா போலையுமே மேட்சிங் மங்கள் வருது. அதனால தான் நான் ஆல் போலே ஃபிக்ஸ் பண்ணேன். வெயிட் பண்ண ரிசல்ட் பார்க்கணும். ஸோ 6 and 4க்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். இப்போ 1 and 0க்கான ரீசன் நான் பெஸ்ட் டைமில் சொல்கிறேன். ஏ போலில் 5-2 இம்பார்ட்டன்ட், பி 4 சிங்கிள் ஷாட்டில் இம்பார்ட்டன்ட், சி போலில் 1-0 இம்பார்ட்டன்ட் இல்லையா? இதுக்கான ரீசன் பார்த்துலாம். ஓப்பன் 5 பற்றி நான் சொல்ல வேணா, உங்களுக்கு நல்லா தெரியும். ரெகுலர் ஷோட் எடுத்து பாருங்க, கிளியராக புரியும். 5 அடிச்சிருக்காங்க கரெக்டாக. நமக்கு வந்து ஒரு 5 நாள் கேப் விட்டுருக்காங்க. ரெகுலர் ஷோட் எடுத்து பாருங்க, புரிஞ்சிடும். திரும்பவும் 5 வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி ஒரு 5 days கேப் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 5 days பிஃபோர் ஆட்ருங்க ரிஃப்ளெக்ஷன் படி ஓப்பன் 5 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி இருப்போம். அண்ட் ஓப்பனில் 2 பொறுத்தளவில் சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. பியில் 2 வச்சிருக்காங்க, க்ராஸில் வரலாம், பேஸ் நம்பர் கான்செப்டில் கூட வரலாம். அதனாலையும் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது தவிர 2 பொறுத்தல 2 அடிச்சிருக்காங்க. 1 வாரம் கேப்பில் திரும்ப 2, திரும்ப 1 வாரம் கேப்பில் 2, இப்போ ஒரு 3 வாரம் ஆகுது. ஓப்பன்லையும் 2 வீக்லி ஷார்ட் படி ரொட்டேஷன் இருக்குது. அதனாலையும் 2 வருது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9-25 அடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ 9க்கு பேஸ் நம்பர் 2 அந்த கான்செப்ட் பண்ணியும் 2 வரலாம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் வெயிட் பண்ணி ரிசல்ட் பார்க்கணும். B4 சிங்கிள் ஷாட்டில் இருக்காங்க. B4 சூஸ் பண்ணி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, B4ல 4 ரொட்டேஷன் நம்பர் அவ்வளோ தான். 4 அடிச்சிருக்காங்க, மறுவாரமே 4, அப்புறம் 2 வாரம் கேப்பிட்டு 4, திரும்பவும் 4 ரிப்பீட் கான்செப்டில் வரலாம். 4 1 more டைம் எப்படி அடிச்சுட்டு 2 நாள் கேப் விட்டாங்களோ, 2 வாரம் கேப் விட்டாங்களோ அந்த மாதிரி 4 அடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி 1 more week 4 எக்ஸ்டென்ட் ஆகுது. பாசிபிலிட்டிஸ் அதனால 4 சிங்கிள் ஷோவில் பி போல் சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். சி போல் 1-0 வந்து நீங்கள் ரெகுலர் ஷோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ரெகுலர் ஷோவில் பாருங்க 1 day பிஃபோர் ஆர்டர் கேம் ரிஃப்ளெக்ஷனில் 1 கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதாவது 1 அடிச்சிருக்காங்க, ஒரு 2 நாள் கேப் போட்டு திரும்ப 1, திரும்ப 1 நாள் கேப் போட்டு 1. இப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு 1 வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது 2 நாள் கேப்பில் 1 அடிச்சிட்டாங்க, திரும்ப 1 நாள் கேப் போட்டு 1 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. 5-1-5, அதாவது 1 day பிஃபோர் ஆர்டர் கேம் ரிஃப்ளெக்ஷன் படி 5 எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அது மாதிரி 1 ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாசிபிலிட்டிஸ் அதனால 1 சிபோல சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தவிர 0 அப்படின்னு பார்த்தா 0மே ரொட்டேஷன் நம்பர் தான். அது 0 அடிச்சிருக்காங்க கரெக்டாக. 2 நாள் கேப்ல 0, திரும்ப இப்போ ஒரு 3 நாள் ஆகுது, இன்னுமே 0 வரல. 5க்கு பவர் கான்செப்ட் படி 0 கூட அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனாலையும் 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பிசினஸ் இம்பார்ட் பண்ணி கொடுத்தா வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பிசிஎஸ்ல கம்மியான மிஸ் ஆகிருக்க எல்லாமே அனலைட் பண்ணிடுறேன். 22121427 8208 24 07 69 14. ஆக்சுவலி மேக்ஸிமம் எனக்கு இதுலேருந்து டபுள் டிஜிட் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் இருக்குது. அதனால தான் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் எனக்கு வரக்கூடிய எல்லா நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் மேட்ச் அதை படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டபுள் டிஜிட் வச்சு நீங்கள் 3 டிஜிட் மேக் பண்ணிக்கலாம், இல்லை செப்பரேட்டாக யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கேமில் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிங்க. அண்ட் 3 டிஜிட் பொறுத்தல 260, இதுவும் some பேட்டர்ன் பேஸில் தான் எடுத்தேன். 846 பொறுத்தல 856 86 இருக்குது. அஞ்சு ஷோட் இந்த ரூஃபில் செக் பண்ணிட்டாங்க. 8 orders 2 போர்டு 4 இம்பார்ட்டன் இல்லையா? அதனால 8 orders எழுதிருக்கேன். அது மாதிரி 92-095 இருக்குது. சிபோல் 6 கொஞ்சம் இம்பார்ட்டன் வருது இல்லையா? 096 எழுதிட்டேன். 230 234 இருக்குது. 231 எழுதினேன். பிகாஸ் சியில் 1 இம்பார்ட்டன். அதனால அப்புறம் 820 829 827 எல்லாமே நமக்கு இயர்லி ஷோவில் மேட்ச் ஆகுது. 829 827 இருக்கிறதுனால இன்பிட்வீன் 828 தான் மிஸ்ஸிங். அதனால அதை எழுதிட்டேன். 821 அந்த மாதிரி கூட வரலாம், இல்லை 823 அந்த மாதிரி 2 அந்த மாதிரி கூட வரலாம். உங்கள் கேம் வேறு மேட்ச் கூட எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 027 827 இருக்குது. 27 பிசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனில் 5 இம்பார்ட்டன், 5 வச்சு 5 டோன்ஸ் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 541 540 241 240 எல்லாமே இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 406 109 190 470 266 அவ்வளோதான். மூணுங்க அன்லைன் பண்ணாத நம்பர் கான்செப்டில் கூட நமக்கு ஃபுல் வினிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சிங்க்கு ஒரு சில நம்பர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். பாப்போம் ஃபேவரா நமக்கு பர்ஸ்ல வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் ரவுண்ட் நம்பர் 370 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் போடலாம்.
சீபோர்ட் பேஸ்டும் சிம்பிள் ஸ்டிக் பண்ணி ஹெல்ப் பண்ணி அனலை பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஒரு சில நீங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்ததை கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் பாஸ் ஆகுது, ஒரு நாள் மிஸ் ஆகுது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் கெஸிங் எனக்கு ரொம்ப டஃப் இல்லை இல்லையா, அதனால நல்ல ரிசல்ட் தான் வந்துடும். மிஷின் எப்படியாவது சுற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ளாப்பிங் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எப்படியாவது சுற்றி நமக்கான ஒரு ஃபுல் வினிங் கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கெஸிங் மேக் பண்ணிக்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்சிருக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் ட்ரிக்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பேன். பேட்டர்ன் வைஸ் கண்டினியூ ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு பாவம் இதான ஃபேவரட் நாளைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்பர் 370 ஒரு சூப்பர் டூப்பரான ஃபுல் வின்னிங்கோட நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.